உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் நிறைய பிரச்சனைகளை தினந்தோறும் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். நிறைய நேரடியான பிரச்சனைகள், நாம் அறிந்திராத, நாம் நேரடியாக பாதிக்கப்படாத சில மறைமுகமான பிரச்சனைகளையும் நாம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய தேடலினுடைய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இராணுவ வீரர்களினுடைய நிலை. நாம் தினந்தோறும் நம்முடைய இராணுவம் குறித்தான ஒரு பெருமைமிகு நம்பிக்கையில் தான் இருந்துட்டு இருக்கிறோம். இராணுவ வீரர்களினுடைய பாதுகாப்பில் நாம் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான உணர்வில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இராணுவ வீரர்களினுடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கா? தொடர்ச்சியான பல வீடியோக்கள், காணொலிகள்லாம் சமூக வலைதளங்களில் பரவுது. இராணுவ வீரர்களுக்கு உணவு, தண்ணீர் கூட சரியாக கிடைக்காத ஒரு நிலை இந்த மாதிரியான நிறைய காட்டப்பட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம உயிரை காக்கிறதுக்காகவும் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னோட உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நிற்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களினுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, உயிரிழக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதான் இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் பதிவு செய்ய இருக்கிறோம். முன்னதாக ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, உதாரணமாக இந்த தொகுப்பை பார்க்கலாம். பறந்து விரிந்த இந்திய எல்லையில் எதிரிகளை உள்ளே நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த இராணுவ வீரர் சாணப்பன் விரைவில் நான் விருப்பு ஓய்வில் வந்து விடுவேன் என தனது 2 மகள்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிணமாகவே வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். 28 ஆண்டுகள் இந்தியாவின் எல்லையை காத்து வந்த அந்த வீரரின் குடும்பத்தை இன்று காத்திட எந்த அரசும் முன்வராததால் அவருடைய குடும்பம் சோகத்தில் உள்ளது. எங்க அப்பா ராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 28 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா ரிட்டையர் ஆகுறது. ரிட்டையர் ஆகுறதுக்குன்னு 6 மாசம் தான் இருந்தது. அதை காட்டி இறந்துட்டேன். அவர் எப்படி இறந்தாருங்க தெரியல. அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நாங்களுக்கு இறந்ததில் இருந்து தங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்றும் வட மாநிலங்களுக்கு நேரில் சென்று இராணுவ அதிகாரிகளை பார்த்து முறையிட்ட பிறகுதான் ஓய்வூதியமே கிடைக்க ஆரம்பித்ததாகவும் தெரிவிக்கிறார் சாணப்பனின் மனைவி சுமதி. மேலும் அவர் முதல் 3 ஆண்டிற்கு 11,000 ரூபாயும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 7,000 ரூபாய் என ஒரு வீரர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடுகிறார். 28 வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க. ரிட்டையர்ட் ஆக 6 மாதம் தான் இருந்துச்சு. இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன எதுன்னு எதுவும் கேட்கல. சரி பாடி கொண்டாந்தாங்க, அடக்கம் பண்ணிட்டேன். எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதுவும் கிடைக்கல. அவரோட எல்ஐசி இது கூட கிளியர் பண்ண முடியல. என்னால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, என்னால் கொடுக்க முடியல. நான் இந்த 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? பென்ஷன் வர்றதும் ஒழுங்காக வரமாட்டாங்க. நாட்டுக்காக உயிரையே துச்சமாக மதித்து போர்க்களங்கள் செல்லும் சாணப்பன் போன்ற வீர மகன்களின் குடும்பங்கள் வீதிக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் எல்லையில் இராணுவ வீரர்கள் படும் துன்பங்களை விட நாட்டுக்குள் பசியில் வாடும் அவர்களின் குடும்பங்களின் நிலைமையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ், ஜெயங்கொண்டம். இராணுவ வீரரினுடைய ஒரு குடும்பத்தினுடைய நிலை தான் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களினுடைய குடும்பத்தினரோடு நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின், அதே போல் சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைய இருக்கிறாங்க. முன்னதாக நெல்லையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஆல்வின், திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்கு இராணுவ வீரர்களினுடைய நிலை என்ன, அந்த பகுதியிலிருந்து இராணுவத்திற்கு சென்ற வீரர்களினுடைய குடும்பத்தினரது நிலை என்ன, பதிவு செய்யலாம். இனி வணக்கம் தேவேந்திரன். நாட்டை பாதுகாக்கக்கூடிய உன்னதமான பணியில் நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து சென்ற
இராணுவ வீரர்கள் தலைமகன்கள் இன்று நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த உன்னதமான பணியிலே திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லராமபுரம் என்ற கிராமம். இந்த கிராமத்திலிருந்து ஏறத்தாழ இதுவரை 5 பேர் இராணுவத்தில் இன்று வரை பணியாற்றி வருகிறார்கள். அப்படி இராணுவத்தில் பணியாற்றிய நபர் விஜயகுமார் என்ற இராணுவ வீரர். அவர் கடந்த 2014ஆம் ஆண்டு இராணுவத்திற்கான நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில் சேர்ந்தார். அப்படி அந்த பணியில் சேர்ந்த அவர் கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்தின் கண்ணச்சவுக்கு பகுதியில் பனிப்பகுதிகளில், அதாவது பனிமலை பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தபோது பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய உடல் அங்கிருந்து 5 நாட்களுக்கு பிறகு அவருடைய சொந்த ஊரான அதே 2016ஆம் ஆண்டு 23ஆம் தேதி சொந்த ஊரில் இராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில், அதாவது விஜயகுமாரினுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரே ஒரு மகன், அவருக்கு 2 தங்கைகள் இருக்கிறார்கள். அவர்தான் இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு இருந்த நிலையில் அவர் நாட்டிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உயிர் நீத்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ அனைத்து உதவிகளும் கிடைக்க பெறவில்லை என்ற ஒரு வருத்தத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நாட்டிற்காக தன்னுடைய ஒரே மகனை இழந்த அந்த பெற்றோர் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, அவருடைய பெற்றோரோடு பேசலாம். முதலாவதாக விஜயகுமாரினுடைய தந்தை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ உங்களுடைய பையன் இறந்திருக்கிற சூழ்நிலையில இப்போ உங்களுடைய குடும்பம் என்ன மாதிரியான சூழலில் இருந்திருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு? நாங்கள் இப்போ இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க கூலி வேலையில் வச்சு தான் கஞ்சிக்கிட்டு இருக்கோம். 2 பொண்ணுங்க இருக்குது. அதுக்கு அரசாங்கம் இந்த வேலையில் வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்க 2 பொண்ணுகளுக்கும். அது வேற உங்கள் பையன் ஒரே ஒரு பையன் தான் உங்களுக்கு ஒரே பையன் தான். இப்போ வேற அவர் இருக்கும்போது வருமானம் எப்படி வந்தது? இப்போ அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய நிதிலாம் ஒழுங்காக வந்திருக்கா? இன்னும் வரல. இது இன்னும் வரவேண்டிட்டு இருக்கு. இன்னும் வரல அரசுலேருந்து. அதாவது கடந்த 2017ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு உயிரிழந்த அவருக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் அவருடைய சொந்த கிராமத்தினுடைய சார்பில் ஊரே சேர்ந்து அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி எல்லாம் கடைபிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் விஜயகுமாரினுடைய தாயார் முத்துக்குட்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு அம்மா பேசலாம். ஒரு கண்ணீரோடு அவர் தற்போது நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை நாட்டிற்காக இழந்திருக்கிறார். அப்படி அந்த மகனை பெற்ற தாய் நம்மோடு இணைந்திருக்கிறார். அம்மா சொல்லுங்க, உங்க பையன் இழந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு நிதி உதவியில எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? அரசுகிட்ட இருந்து முறையான நிதியெல்லாம் கிடைக்க பெற்றிருக்காமா? ஹலோ மேடம், என் மகனைத்தான் நம்பி இருந்தேன். 2 பொண்ணு வச்சுருக்கேன். நீங்கள் தான் பார்த்தது என்னென்னு சொல்லணும். என் பொண்ணுக்கு நீங்கள் வேலையும் கொடுங்கம்மா. ஹலோ, என் பொண்ணை நம்பித்தான் நான் என் மகனை இருந்தேன். ஒரு மகனையும் இழந்துட்டேன். நாட்டுக்காக என் மகனை கொடுத்துட்டேன். நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆதரவு செய்யணும். நான் கூலி வேலை தான் இருந்தேன். 2 பிள்ளைய இருக்கு. உங்களுக்கு அரசுகிட்ட இருந்து எவ்வளவு நிதிமா வந்துச்சு? இதுவரை எதுவும் துட்டு வந்திருக்குதா? அது எவ்வளவு வந்திருக்கு? அரசுல இருந்து 50 ரூபா வந்திருக்கு. 50 லட்சம் வந்திருக்கு. என் பொண்ணையும் 2ஐயும் வெளியேற்றணும், வேலையும் கொடுங்க. என் மகன் இல்லாத எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வீடும் இல்லை. என் மகனைத்தான் நம்பி இருந்தோம். நாங்கள் ஏதாவது வரணும். நாட்டுக்காக என் மகன் இழந்துட்டான். எனக்கு யாரும் ஆதரிப்பு இல்லை எங்களுக்கு. இப்போ நீங்கள் தான் ஆதரித்து கொடுக்கணும் ஐயா. நிச்சயமாக அந்த தாய் தன்னுடைய மகனை இழந்த நிலையில் தற்போது ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த இராணுவத்தில், அதாவது காஷ்மீர் மாநிலத்தில் பணியாற்றக்கூடிய அந்த இராணுவத்திற்கு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சார்பிலே ஒரு சிறப்பு நிதி என்பது வழங்கப்படும். ஆனால் அந்த நிதி இதுவரை இந்த குடும்பத்திற்கு கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு சமூக ஆர்வலரும் இணைந்திருக்கிறார். அவருடைய உறவினராக அவர் இணைந்திருக்கிறார். அவரோடு கூட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த நிதிகள் ஒழுங்காக வரல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவங்கள பதிவு செய்கிறாங்க. அவங்களால முழுமையாக பேச முடியாத ஒரு நிலை. எது போன்ற நிதிகள் இன்னும் வரவில்லை? அரசு கொடுக்கப்பட்ட, அரசிடமிருந்து கிடைக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இன்னும் இருக்குது? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து முதல்வர் அறிவித்தபடி 10 லட்ச ரூபா அன்னைக்கு நல்லடக்கம் செஞ்ச அன்னைக்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டாங்க. அதுபோக மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய நிதி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு தனியாக நிதி கொடுக்குறாங்க. அந்த பணம் இது வரைக்கும் சேரலை. அதுபோக மத்திய அரசுலேயுமே இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு அது எதுவுமே இன்னும் வரல. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் முடிவடைஞ்சிருச்சு. போன மார்ச் 2016 மார்ச்சில் இறந்தார். இப்போ 1 வருஷம் முடிவடைந்த நிலையிலே
வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது ஒரு சின்ன கிராமம் தான். இதில் வந்து 50 பேருக்கு மேலே 52 பேர் வந்து இராணுவத்தில் இருக்கிறாங்க. அந்த பண்டைய காலத்தில் இருந்து பாண்டிய மரபில் வந்தவங்க. அதனால் வந்து இன்னும் வந்து இராணுவத்துக்கு போய் சேவையாற்றணும் கூடிய ஒரு எண்ணம் வந்து எங்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்குது. அப்படிங்கிறனால இவ்வளவு பேர் போய் சேவையாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்கே போய் உயிரை கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது யார்? அதுக்காக வந்து அரசு எல்லா உதவிகளையும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இப்போ அவங்களுடைய தந்தை வந்து இணைந்திருக்கிறாங்க. முன்னதாக குறிப்பிட்டது போன்று விஜயகுமாருக்கு 2 தங்கைகள், அதில் ஒரு தந்தை இருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம்மா. இப்போ வந்து உங்களுடைய அண்ணனை வந்து நாட்டுக்காக இழந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க? அரசு உங்கள்கிட்ட வந்து சொன்ன போது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த வாக்குறுதிகளில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கு? வேறு உங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாவது உங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது வேறு இது வரைக்கும் வேலை தருவோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வேலை தந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து 12th மார்க் வச்சு தான் தரம்னு சொல்லியிருக்காங்க. நான் தனியார் காலேஜில் படிச்சிருந்தாப்புல எனக்கு கவர்மெண்ட்டு இதெல்லாம் கிடைக்காது, 12th மார்க் வச்சு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த முயற்சி எதுவும் எடுத்ததில்லை. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது துரிதமாக பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ உங்களுடைய 2வது தங்கை என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு எதுவும் வாக்குறுதிகள் எதுவும் கொடுத்தாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு கொடுத்துக்கிடுதோம். அப்புறம் கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு கொடுத்தப்ப இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் அவங்களுடைய தாயோடு கூட நாம் பேசலாம். அம்மா வணக்கம். இப்போ வந்து என்ன மாதிரியான பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகனை இழந்ததுனால நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க? ரொம்ப பிரச்சனைலாம் இருக்கு என் பிள்ளை இல்லாமல். எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ஒரு வருஷம் எனக்கு நிம்மதிங்கதே கிடையாது. என் மகன் இல்லாமல் அவனை நம்பித்தான் நான் இருந்தேன். இப்போ என் மகன் இல்லாமல் எனக்கு ரொம்ப பாதிப்பு தான். என் பொண்ணுகளுக்கும் வேலை இல்லை. நாங்கள் என்ன பண்ண கூலி வேலை செஞ்சுட்டு என் பிள்ளையை அனுப்பி வச்சேன். இப்படி ஆகிப்போச்சு நாட்டுக்காக. எல்லாம் இவங்க தான் கேட்டு கொடுக்கணும். எனக்கு என் பிள்ளைக்கு ஆதரவு, எங்களுக்கும் ஆதரவாக கொடுக்கணும். என் பிள்ளை இல்லையோ ஒரு மகனையும் இழந்துட்டோம்ல. எனக்கு யார் இருக்கா? நீங்கள் தான் எல்லாம் பார்த்து எனக்கு செய்யணும்மா. எனக்கு வேறு யாருமே இல்லை. எங்களுக்கு என் பிள்ளையிட்டு எனக்கு நீங்க வேணா அங்கே இன்னும் என் ஒத்த மகனையும் இழந்துட்டேனே. எனக்கு யார் இருக்கா? எனக்கு நீங்க முடிய மாட்டேங்கு. எனக்கு இருந்தாலும் நல்ல நிம்மதிங்கதான் எனக்கு இல்லை. என் பொண்ணு இருக்குன்னா இருக்கேன். எனக்குமே இந்த நேரம் இல்லாமல் நான் இருக்கேன். எனக்கு என்ன ஆதரவுங்க எனக்கு கிடையாது. எனக்கு என்ன நாளையும் போலையும் நான் கழிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நிம்மதி. அரசு அதிகாரிகள் யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? பையனை அடக்கம் செஞ்சதுக்கு அடுத்து 1 வருஷம் ஆயிட்டு யாராவது வந்தாங்களா? இதுவரை எதுவும் செஞ்சாங்களா உங்களுக்கு? வரல. யாரும் வந்தா? 2 பேரும் வந்தாங்க. வந்து என்னன்னு கேட்டு போயிட்டாங்க. வேற ஒருத்தரும் இன்னும் வரல. வாரம்னு சொன்னவங்களும் வரல. இன்னும் வரல. நாங்கள் தான் இருக்கோம். நீங்கள் வாரம்னு சொல்லுவோம். 2 நாள் அங்கே வீட்டில் இருக்கோம். வேற ஒருத்தரும் எங்களுக்கு வரல. அந்த நேரம் வந்தது தான். அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. நாங்கள் தான் இருக்கோம். நான் அவனை இட்டு அழுதுகிட்டே தான் தானே நான் இருக்கேன். அவன் இல்லாமல் எனக்கு நீங்க வேணாங்க. எனக்கு என்னென்னு இந்த பொண்ணை கழிக்க நான் யாரை வச்சு நான் என்ன செய்யணுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் குதிச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இருக்கோம். தேவேந்திரன் இந்த குடும்பத்தினுடைய நிலையை பார்க்கின்ற போது தன்னுடைய 2 தங்கைகளையும் கரை சேர்ப்பதற்காக கடைசி வரை கடினமாக உழைத்து இராணுவத்தில் பணியாற்றிய விஜயகுமாரை இன்று அந்த குடும்பம் இழந்திருக்கிறது. இறுதியாக விஜயகுமார் இந்த குடும்பத்திற்கு சேர்த்த சொத்து என்ன என்று சொன்னால் நாட்டிற்கான தேசிய கொடியை மட்டும் இந்த குடும்பத்திற்கான ஒரு சொத்தாக இட்டு சென்றிருக்கிறார். அதை அவருடைய தாய் இன்று வரை மிகவும் பக்குவமாக பராமரித்து வரக்கூடிய ஒரு நிலையை இந்த குடும்பத்தில் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு மகனை பெற்ற தன்னுடைய தாய் இந்த நாட்டிற்காக தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அரசு என்ன வாக்குறுதிகளை கொடுத்ததோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் நாட்டிற்காக பணியாற்றி அந்த இராணுவ வீரனுடைய குடும்பத்திற்கு அரசு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதை அரசு விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவேந்திரா. ஆல்வின், நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய நிலையை பதிவு செஞ்சுருக்கீங்க. நாட்டுக்காக உயிரிழந்த இராணுவ வீரரினுடைய ஒரு குடும்பம் இன்னமும் சரியான உதவித்தொகைகள் வரல அப்படிங்கிற அவங்களுடைய இந்த குமுறலையும் கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். முன்னாள் படைவீரர்கள் லெப்டினன்ட் கமாண்டர் சங்கீதாவோடு அவர் இணைஞ்சிருக்காரு. ரியாஸ், என்ன காரணம் இந்த மாதிரியான உதவிகள் வராமல் போவதற்கு அல்லது டிலே ஆகிறதுக்கு என்ன மாதிரியான காரணம் சொல்லப்படுது? இது குறித்து இதுவரை ஏதேனும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? முறையான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கா? பதிவு செய்யலாம் ரியாஸ். வணக்கம் தேவேந்திரன். நம்மளுடைய நாட்டுக்காகவும் தேசத்திற்காகவும் எல்லைகளில் போராட்டங்களில் வீரமரணமடைந்த
வீரர்களுக்கு அரசின் சார்பில் வந்து பல்வேறு உதவிகள் வந்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அது போன்ற உயிர்நீட்ட அந்த வீரமரணம் அடைந்த தியாகிகளுக்கு அரசின் சார்பில் என்னென்ன மாதிரி உதவிகள் வழங்கப்படுகிறது குறித்து பேசுவதற்காக நம்ம இடையே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அதாவது சங்கீதா அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம் மேடம். குறிப்பாக இந்த போராட்ட காலங்களில் உயிரிழந்த அந்த தியாகிகளுக்கு எந்த மாதிரியான உதவிகள் அரசு தரப்புலேருந்து வழங்கப்படுகிறது? நீங்கள் போராட்டம்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லணும். ஏன்னா அது வந்து போரை ஒத்த நடவடிக்கை. போராட்டம்ங்கிறது வந்து வேறு விதமாக அதை சொல்லப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம குறிப்பாக சொல்லும்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேரும் தான் வந்து நம்மளுடைய போர் ஒத்த நடவடிக்கைகளை மேக்ஸிமம் கலந்துக்கக்கூடியவங்க. ஸோ இப்போ அவங்க வந்து போர் மற்றும் போரை ஒத்த நடவடிக்கைகளில் உயிர் இழக்கும்போது, உயிர் தியாகம் செய்யும்போது அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நிறைய உதவிகள் செய்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து உயிர் நீத்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், டிசேபிள்டு அதாவது ஏதாவது ஒரு கை கால் போனவங்க, முடமானவங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாயும் மற்றும் 10 லட்சம் ரூபாயும் உடனடியாக உதவித்தொகை வழங்கப்படுது. அப்புறம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கான ஸ்காலர்ஷிப், எல்கேஜிலிருந்து அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஒன்று கொடுக்குறோம். அப்புறம் அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கான நிதி உதவியும் செய்கிறோம். 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் அவங்களுடைய திருமணத்துக்கான நிதி உதவியும் செய்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து வருடாந்திர பராமரிப்பு மானியம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 25,000, இப்போது இந்த நிமிஷம் வந்து வருஷத்துக்கு 25,000 அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இது எல்லாமே வந்து அவங்களுடைய நலனுக்காக நம்மளுடைய தமிழக அரசு இப்போ உயர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சலுகைகள். முறையாக ஒரு சில இராணுவ வீரர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த அரசு வேலை வந்து வழங்கப்படாமல் இருக்குது. உதவித்தொகை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சிலர் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கான முறையான அரசு வேலை இதுவரை வழங்கப்படாததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்ம தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உதவித்தொகையில் நாம் முதலிடம் நிற்கிறோம். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த இறந்தவருடைய மார்டியர் ரிமைன்ஸ்ன்னு சொல்கிறோம். அவருடைய உடல் உறுப்புகள் உடலோ அவருடைய வீடு வந்து சேரத்துக்குள்ளேயே கலெக்டர் மூலயமாவோ இல்லை அங்கே லோக்கல் மினிஸ்டர் மூலயமாவோ அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய கருணை தொகையை உடனே கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே அவங்களுடைய பெயர், அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு படித்தவர்கள் இல்லை மினிமம் படித்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து அவங்க வேலை வாய்ப்புக்காக நம்மக்கிட்ட அரசில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ பதிவு பண்ணும்போது அவங்களுக்கும் சீனியாரிட்டி வகையில் அந்த வேலை வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டு தான் வரும். அந்த சீனியாரிட்டியில் கொஞ்சம் டிலே முன்ன பின்ன ஆகலாமே ஒழிய மற்றபடி வேலை வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டு தான் வரும். அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பென்ஷனும் வருது. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய கருணை தொகையும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு சமீப காலமாக சேலத்திலேருந்து அந்த யுத்த காலத்தில் உயிரிழந்த வீரர்கள் ஏதாவது இருக்காங்களா? அவங்களுக்கு அரசு அப்படி என்ன மாதிரி உதவிகள் பண்ணியிருப்பாங்க? சமீப காலமாக சேலம்னு பார்த்தோம்னா சமீபமாக இந்த வருஷமும் போன வருஷமும் இல்லை, 2013-14 வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட்டு, பென்ஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பென்ஷனும் நல்லபடியாக வாங்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புக்காக அவங்களுக்கும் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சேலம் மாவட்டத்தில் இவங்க 3 பேர் மட்டும்தான் இன்னும் வேலைக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அதே போல் அவங்கள சொல்ல இன்னும் குற்றச்சாட்டுனாக்கா அவங்களுடைய உடலுக்கு வரும்போது அனைத்து அதிகாரிகளும் அரசு மரியாதையோடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து அதிகாரிகள் வந்து கண்டுக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை, அதுவும் சேலத்தை பொறுத்தவரை இது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம ஆஃபீஸ் மூலிமா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு துறையிலையும் இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் ஆட்கள் இருக்கும்போது எங்களுக்கும் அதனுடைய உண்மை என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதாவது அந்த ஜீவன் இல்லாமல் படுற கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அது யாராலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த துறைக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு வந்து முன்னுரிமை வழங்கப்படுது? முன்னுரிமைன்னு நீங்கள் சொல்லுது வேலை வாய்ப்பு இல்லைங்களா? மற்ற எந்தெந்த அரசு தரப்பில் இருக்கு மற்ற என்னென்ன விஷயங்களில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்? குறிப்பாக அந்த குடும்பத்தோடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த என்னென்ன பண்ணுறோம்? பொருளாதார நிலை மேம்படுத்த தான் எடுத்தோன்னே எக்ஸ்கிரேஷியா கருணை தொகை இப்போ இந்த நிமிஷம் வந்து 20 லட்சம் கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் வந்துடுது. பென்ஷன் வரும்போது நார்மலாக பென்ஷன் பார்த்தோம்னா 1/3 ஆஃப் த பென்ஷன் சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கு வந்து லிபரலைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு வரும்போது இன்ஃபேக்ட் ஃபுல் அமௌண்ட்டே வந்துடுது. அந்த ஃபுல் அமௌண்ட் வரும்போது அவங்களுடைய
லைஃப் டைமுக்கும் அந்த பென்ஷன் வந்து கேரி அவுட் ஆகும். ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துக்கிட்டோங்களா? தேவேந்திரன், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக 3 ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்யப்பட்டு குறிப்பாக வேலைவாய்ப்பில் மட்டுமன்று அந்த சீனியாரிட்டி முறைப்படி அதாவது காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் வந்து முறையாக வந்து தமிழக அரசு சார்பில் வந்து முதற்கட்டமாக கருணை தொகை உள்ளிட்ட பல்வேறு தொகைகள் வழங்கப்பட்டாலும் ஆனால் குறிப்பாக அந்த உயிர் தியாகம் செய்த அந்த குடும்பத்திற்கு வந்து ஈடாகாது. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படும் அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு, நம்முடைய நாட்டுக்காக உயிர் நீத்த இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தீங்க. ஆனால் முன்னதாக நம்ம பார்த்த திருநெல்வேலியிலிருந்து நமக்கு கிடைச்ச தகவலாகட்டும் அல்லது ஜெயங்கொண்டத்திலிருந்து கிடைச்ச தகவலாகட்டும் அதுக்கு நேர்மாறாக இருக்குது. அவங்களுக்கு அந்த முதல்கட்ட நிதி உதவிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்து அந்த வருடாந்திர பராமரிப்பு செலவோ அல்லது வேலை வாய்ப்போ வந்து வழங்கப்படலை. 2 பெண்கள் வரை திருமண உதவி வந்து ஏற்றுக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திருநெல்வேலியில் வந்து 2 பெண்கள் இருக்காங்க, அவங்களுடைய திருமணத்திற்கு வந்து நாங்கள் வழி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு பெற்றோர்களினுடைய குமுறலை பார்க்க முடிஞ்சுது. என்ன காரணம் இது? தமிழகத்தை பொறுத்தளவு இந்தியாவிலேயே முதலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதில்ல. ஆனால் இன்னமும் தமிழகத்தில் இந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது நீடிச்சிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பதிவு செய்ய முடியுது. இதுக்கு காரணம் என்ன? இதை போக்குவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்? இதுக்கு தீர்வு என்ன? அவங்கள்ட்ட பதிவு செய்ய முடியுமா ரியாஸ்? நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது குறிப்பாக என்னோட இணைஞ்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாவட்ட உதவி இயக்குனர் என்னோட இணைஞ்சிருக்காரு. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இது போன்ற நிலை இல்லைன்னு தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் அவரோட சில கருத்து கேட்போம். அதே போல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இது போல் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு ராணுவ வீரர் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப வறுமையில் இருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு வந்து வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலையை போக்குவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? அவங்களுடைய அந்த பிரச்சனை இருந்ததுன்னா திருநெல்வேலி மாவட்ட உதவி இயக்குனர் அணுகுனாங்கன்னா அவர் தேவையான உதவிகள் செய்வாங்க. இப்போ எங்களுடைய இயக்குனராக வந்து திருமதி மைத்திலி கே ராஜேந்திரன் இருக்காங்க. அவங்களையும் தொடர்பு கொண்டாக்க அவங்க தேவையான நடவடிக்கை எடுத்து என்ன உதவிகள், எங்கே பிளாக் ஆகிருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டால் தான் தெரியும். எங்கே நிற்கிது, எந்த இடத்துல ப்ராசஸ் ஆகி பிளாக் ஆகி நிற்கிது அப்படிங்கிறதுக்கு. அவங்க திருநெல்வேலி மாவட்ட உதவி இயக்குனர் அணுகுனாலே போதும், அவங்க தேவையான உதவிகள் செஞ்சு அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள அணுக சொல்லலாம். அவங்கள இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் இது போன்ற யாராவது இருந்திருக்காங்களா? அவங்களுக்கான உதவிகள் என்ன பண்ணியிருக்கோங்க? அவங்களுக்கும் இந்த எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இப்போது அந்த லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க 3 பேர் சசிகலா, நித்யா, வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே இப்போ பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட இருந்து நம்மளுடைய இயக்ககத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மாவட்ட ஆட்சியரத்துக்கு வரும். அந்த பதிவு செய்து அவங்க காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் வேலை கிடைச்சிடும். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சேலம் மாவட்டத்தோட அதிகாரி என்பதால் வந்து இங்கே இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கதா தெரிவிக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற நிர்வாக இயக்குனர் உதவி நிர்வாக இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அங்குள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கான அங்கே இருக்கிற அலுவலகத்தை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கான முயற்சிகள் இருக்கும்னு தெரிவிக்கிறாங்க. தேவேந்திரன், நிச்சயமாக ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்களை தொடர்பு கொண்டா, உரிய அலுவலரை தொடர்பு கொண்டா அதற்கான தீர்வு கிடைக்கலாம். ஆனால் அது இன்னமும் கிடைக்கல அப்படிங்கிறதா அந்த பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தந்த கள நிலவரமாகவும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே சொன்ன ஒரு உண்மையாகவும் இருக்குது. தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியில் என்ன மாதிரியான நிலைமை, கிருஷ்ணகிரியை பொறுத்தளவு அங்கு நாட்டுக்காக உயிர் நீத்த இராணுவ வீரர்களினுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலானோர் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். சிப்பாயூர், தானம்பட்டி, கள்ளக்குறி, தாசரப்பள்ளி, மேல்பட்டி, திப்பணப்பள்ளி உள்ளிட்ட பெரும்பாலான கிராமங்களில் குடும்பத்திற்கு 2 என 90% பேர் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பணியின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு வழங்கும் எந்தவித சலுகைகளையும் பெற முடிவதில்லை என உயிரிழந்த இராணுவ வீரரின் குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊரை வந்து பாருங்க, எங்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டோம். நாங்கள் 99% ஆர்மி பர்சன்ட் அண்ட் விடோஸ் இப்போ சர்வீஸ்லேயும் இருக்காங்க எங்கள் பசங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பெரியவங்களும் எங்கள் ஊருக்கு வந்ததும் இல்லை.
கிருஷ்ணகிரி அடுத்த திப்பணப்பள்ளி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. இந்த குடும்பங்களில் இருந்து வீட்டுக்கு ஒருவர் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். முதலாம் உலகப் போரிலிருந்து அனைத்து போர்களிலும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இராணுவத்தில் சேவை செய்ததுடன் போர்களில் உயிர் தியாகமும் செய்துள்ளனர். அதற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கிராமத்தில் இராணுவ சிலைகளும் கல்வெட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் சர்வீஸில் இருக்கும்போது அவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஒரு சில பேர் இறந்துடுறாங்க. ஒரு சிலர் பேர் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அந்த மாதிரி இதில் போயிட்டு செத்தவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் செத்தவங்க வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் செத்தவங்க இப்போது ஒரு ஆள். இராணுவத்தில் வீர மரணம் அடைந்தவரின் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அரசு தரப்பில் வேலை கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. ஆனால் அது பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. பெண்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு வேலை தருவதாக கூறுவதால் பெண்கள் தயங்குகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் மனு கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாகவும் இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். பணியில் இருக்கும்போதே இருந்து விட்டார். அதே மாதிரி அவர்களே விஓ, ஆர்ஐ, தாசில்தார், டிப்டி கலெக்டர், ஆர்டிஓ எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அம்மா உனக்கு என்ன வேணுமோ வாங்க, எப்போ வேணுமோ வாங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்குறதும் இல்லை. எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு போனாங்க. அப்படி போகும்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறோம், உங்கள் மகன் இருந்தால் மகனுக்கு வேலை போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அந்த இதுக்கு அந்த டைமில் சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிவிட்டு போன பின்னால் எந்த விதமான அதனுடைய இம்ப்ளிமெண்ட்டும் இல்லை. இதேபோல் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் தாக்குதலில் பலியான இராணுவ வீரர் கோவிந்தசுவாமியின் மனைவி சிவகாமி கூறுகையில், இராணுவத்தில் இறந்த தன் கணவரின் இறுதிச் சடங்குகளில் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களுக்கு வீடு வழங்குவதாகவும் பிள்ளைகளுக்கு வேலை வழங்குவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இப்போது அது குறித்து கேட்டால் தங்களுக்கு இழப்பீடாக அன்றைய தினமே 2 லட்சம் வழங்கிவிட்டோம், அத்துடன் முடிந்துவிட்டது, இனி எதுவும் செய்ய இயலாது என்று அதிகாரிகள் கூறுவதாக வேதனையோடு பகிர்கிறார். அன்னைக்கு சொன்ன சொல்லலாம் எதுவுமே எங்களுக்கு செய்யாது இருக்கும்போது அன்னைக்கு சொன்ன சொல்ல எங்கே போனது? எங்கள் பையனுக்கு வேலை கட்டாயம் வேலை வேணும், நான் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே எங்களுக்கு வேலை வேணும், எங்கள் பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க எடுத்து நடத்திக்குவாங்க. இப்போ எங்களுக்கு அன்னைக்கு சொன்ன சொல்லு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நிலம் கொடுக்குறேன்னாங்க, அதுவும் இல்லை. இந்த வார்த்தை அன்னைக்கு விட முடிஞ்சதா? இப்போ எங்கள் குடும்ப சூழ்நிலை யார் எடுத்து நடத்துவாங்க? அவங்க இருந்தால் எங்கள் எல்லாமே எங்களுக்கு நடந்திருக்கும். அவங்க இல்லை. அதனால நீங்கள் வந்து பார்த்து உங்கள் ஒரு பெரிய மனுஷி பண்ணி எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய உயிரையும் பொருட்படுத்தாமல் பனி, மழை, வெயிலில் வாடும் இராணுவ வீரர்கள் நாம் பலியானால் நமது குடும்பங்களை அரசு பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றனர். ஆனால் அவரது மறைவுக்கு பின்பு அவர்களது குடும்பங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி. மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் நினைச்சிருக்கார். அருண், மதுரையை பொறுத்தளவு அங்கு இருக்கக்கூடிய அங்கு இருந்து இராணுவத்திற்கு சென்று உயிர் நீத்த இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, மற்ற இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவா இருக்குது, அவங்களுக்கு உதவித்தொகைகள் சரியாக வந்து சேர்ந்திருக்கா, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் அரசு தரப்பிலிருந்து இராணுவ தரப்பிலிருந்து கொடுத்த வாக்குறுதிகள் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டிருக்கா அல்லது இன்னும் சிக்கலாக இருக்கிறதா, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், நம் நாட்டுக்காகவும் நமக்காகவும் வந்து உயிர் தியாகம் செய்து வீரணம் அடைந்த இந்த வீரர்களை பற்றி தான் தற்போது நம்ம தீர்வு பலத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்க்கும்போது இந்த கலாய்வு செய்யும் போதே தெரிகிறது எந்த அளவிற்கு வந்து நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் உயிரையும் துச்சம் என மதித்து வாழக்கூடிய இந்த வீரர்களுக்கு நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பால் இருந்த வந்து கணேசன் என்பவருடைய குடும்பத்தோடு தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ அவங்க பார்க்கும்போது மதுரை மாவட்டம் சொக்கத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. இப்போ அவங்க வந்து பார்க்கும்போது பையன் இருந்தபோது இருந்த மரியாதை தற்போது இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அவங்க தாய் இருக்கிறாங்க, பணம் எவ்வளோதான் வந்திருந்தாலும் மரியாதை இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் என்பதை அவங்க மனவேதனுடன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடுமே கேட்கலாம், இன்னைக்கு சூழல் அவங்களுடைய குடும்ப சூழல் என்னவாக இருக்கிறது,
பணம் மட்டுமே இந்த உயிருக்கு வந்து நியாயமாக இருக்குமா, இது வந்து சமம் செய்ய முடியுமா என்பதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்கள், உங்கள் பையன் எப்போ இறந்தாருன்னு சொல்லுங்கள். உங்கள் பையன் பேர் கணேசன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்றப்போ அவர் இருந்தபோது எப்படி இருந்தது, அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்றப்போ அன்னைக்கு வந்து இறுதிச் சடங்கின் போது எப்படி இருந்தது, இன்னைக்கு உங்களுடைய சூழல் எப்படி இருக்குது? என் மகன் கணேசன் எவ்வளோ ஊர் கேட்டியக்கார மகன், தாய்ட்டியார மகன். என் மகன் கீழே நல்லா எங்களுக்கு ஒரு மரியாதை. என் மகன்கிட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் என் மகன்கிட்ட கேட்டு நாங்கள் அந்தந்த இடத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மரியாதையோடு நாங்கள் இருந்தோம். இப்போ என் மகன் நாட்டுக்காக உயிரை விட்டுட்டா. என் மகன் இல்லாமல் போன பிறகு எங்கள் குடும்பமே இன்றைக்கி நாங்கள் அலங்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் மகன் தான் நீ கேட்டியக்கார மகன். என் மகன் இல்லாமல் போன பிறகு நாங்கள் எங்கள் குடும்பம் இன்றைக்கி நாங்கள் எந்த நிலையிலுமே இல்லாமல் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு காசு எதுக்குங்க காசு, நாங்கள் காசு ஏற்கனவே நாங்கள் நிறையா காசு நாங்கள் பணத்தோடு தான் இருந்தோம். என் மகன் ஒரு போய் நல்ல முறையோடு ஒரு அரசாங்க வேலை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த உத்தியோகத்துக்காக என் மகன் 12 படிக்க வச்சு திருப்பி பாலிடெக்னிக் இன்ஜினியர் படிக்க வச்சு என் மகனை அனுப்பிவிட்டு அந்த நேரம் ஒரு சூழ்நிலைக்கு இந்த இடத்துல தேனியில் எடுக்கிறாண்டு என் மகன் போய் எதுலேயுமே கெட்டியக்கார மகன் வெற்றி அடைஞ்சு அங்கே போய் 12 ஆளுக்கு 22 ஆளில் போய் 2 ஆளில் என் மகன் கெட்டித்தனமாக வெற்றியாகி எதுலேயுமே வெற்றின்ட்டு வந்து என் மகன் பளிங்கவடியிலே அங்கே போய் வெற்றியாகி இருந்த கெட்டியக்கார மகன் யார் எதுக்குமே அஞ்ச மாட்டான். 10 பேர்த்தில் 12 பேர்த்தில் நான் தாமல் எல்லாத்துக்கும் சகலம் எல்லாம் செய்வேன். நான் உறங்கவே மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டீ போட்டு கொடுப்பேன். அவங்களுக்கு நல்ல முறையோடு நான் நல்ல காவல், அவங்க எல்லாம் உறங்கியிருந்தாலும் நான் முழிப்பாக இருப்பேன்னு சொன்ன மகன் ரபியில் பொழுசாய பேசின மகன் அந்த நிமிஷத்துக்குள்ளே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ரவியில் அன்னைக்கு விடியே பார்த்தா நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம். போயிட்டு வந்து மகனே நாங்கள் கஞ்சி ஒரு சோறு குழம்பு வச்சுட்டு பார்க்குறோம்மா 10 பேர் சிஆர்ச்சி மலையில் 10 பேர் மரணம் ஏறப்பள்ளி அது இருக்குது. என் மனச்சாட்சிக்கு சாமி மாதிரி என் மகனாக இருக்குமான்னு ஓடி என் மகன் புரிசையில் எழுப்பலையா. அப்போ என் மனசு உறுத்தி ஓடி பார்க்கல என் மகனாத்தான் இருந்துவானே. அன்னத்தனத்துக்கு வந்து எல்லாமே அரசு எல்லாம் கலக்கிட்டு எல்லாமே வந்து எங்களுக்கு நல்ல மரியாதை. இராணுவம் போலீஸு 3 முப்படை வந்து எங்களுக்கு நல்ல கொடுத்தாங்க, மதிப்பு எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. அரசு 10 லட்சம் கொடுத்துச்சு. ஜெயலலிதா கொடுத்து ஜெயலலிதாவே எனக்கு பேசுச்சு நாட்டுக்காக. இப்படிலாம் ஒரு அம்மா நீ பெற்று கொடுத்து தைரியமாக நீ இருக்க, இப்படி ஒரு அம்மா யாரும் இருக்க மாட்டா, உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அம்மாவும் செத்துருச்சு. அப்படி இருக்கல இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பம் யாரும் வந்து திருப்பி வந்து அந்த மிலிட்ரிலேருந்து அங்கேயே என்ன எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்று திருப்பி வரல. என் மகன் இறந்த பின்னாடி அன்றைக்கி இருந்த மரியாதை இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு இல்லை. எனக்கு இதே நேரத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுத்தாங்களா? இப்போ வந்து என்ன இருக்குது, இப்போ வந்து அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்களா, என்னென்ன சொன்னாங்கம்மா? இல்லை வந்து உங்களுக்கு வாரிசு வேலை அன்றைக்கி சொன்னாங்க. ஜெயலலிதாம்மா வந்து செல்லூர் ராசு எல்லாமே முருகே எல்லாமே வந்து கலெக்டர் எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு வாரிசு வேலை உண்டுமா, உன் மகனுக்கு இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லி என் மகன் கையெழுத்து ஏங்கிட்டி வாங்கிட்டு போனாங்க. இப்போ பார்த்தா வாரிசு வேலையே இல்லை. சம்பளம் வந்து என் மகன் முன்னக்கூடி போட்டு வச்சுருந்தான். நாங்கள் வந்து துட்டுக்கு பஞ்சமே இல்லை. என் மகனுக்காக வச்சுருந்தேன். அப்பயே 10 லட்சம் வச்சுருந்தாங்க. மிலிட்ரிலே சம்பளம் வாங்காமல் வச்சுருந்தேன். நான் வரையில் ஒண்டுக்காரியமான்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த சம்பளம் எல்லாம் ஜெயலலிதா கொடுத்த அம்மா எல்லாம் சிறு வந்துச்சு. பணமெல்லாம் ஏதோ குறையில்லை வந்திருக்கு. என் மகன் எங்களுக்கு அந்த என் மகன் வேலை நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் மகன் அரசாங்க வேலை வேணும்ட்டு நாங்களும் இப்போ எம்பிட்டு இது படிக்க வச்சு நாங்கள் வேலை வேணும்னு தான் நான் அனுப்பி போட்டேன். திருப்பி இப்போ ஒரு வேலை எங்கள் வீட்டுக்கு வேணுமில்ல, அரசாங்க வேலை எங்களுக்கு அந்த வாரிசு வேலை வேணுமில்ல, எங்களுக்கு அந்த மரியாதை வேணுமில்ல. எங்கே போனாலும் பரவாயில்ல அவன் மகன் இப்படி இராணுவத்துக்காக ஒரு இறந்துட்டான், திருப்பி அவங்க வீட்டுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, ஒரு அரசாங்க வேலை உத்தியோகம் பரவாயில்லைன்னு சொல்லணுமில்ல. நான் பெற்று அனுப்பி நாட்டுக்காக அனுப்பி விட்டதுக்கு எனக்கு என்ன மரியாதை இந்த அரசு கொடுத்துருக்கு. எங்கள் கட்டாயம் எங்களுக்கு வேணும், வேலை வேணும், வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேணும். என்ன சொல்கிறாங்கம்மா, நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் போய் மிலிட்ரி இராணுவத்தில் போய் அங்கே போய் உள்ளே போய் கேட்டோம். கேட்டால் இந்த சர்டிஃபிகேட் பத்தலை, இந்த சர்டிஃபிகேட் பத்தலை, உன் மையம் இறந்த சர்டிஃபிகேட் பத்தலை, இந்த மையம் பிறந்த சர்டிஃபிகேட் பத்தலை, இப்படியே அனுப்பி விட்டாங்க. அதுக்கானதை நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். கலெக்டர் மூலியமாகவும் கொடுத்தோம், அங்கே கொடுத்துருக்கோம். இன்னும் வரல. இதுக்கு என்னாண்டு இந்த வேலைக்கு வாய்ப்புக்கு இன்றைக்கி எடுத்துக்கிறல. காசு வந்திருக்கு, காசு வச்சு நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் காசு இல்லாமல் இருந்தோம். எங்களுக்கு பிள்ளை வருமா? நாங்கள் எம்பிட்டு மதிப்போ எங்கே போனாலும் என் மகன் மிலிட்ரியில் இருக்கான், உன் என் மகன் வரட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு எதுக்காக இருந்தனால என் மகன் இருக்கான்னு சொல்லி அங்கே உடனே என் மகனுக்கு ஃபோன் அடிச்சு அங்கே அரசாங்கத்துக்கு இங்கே எங்கே அரசுக்கு ஃபோன் அடிப்பானே. இப்போ நாங்கள் எந்த அரசுக்கு நாங்கள் ஃபோன் அடித்து எங்கள் வீட்டு கேள்வியை நாங்கள் பழுது சொல்கிறது? எங்களுக்கு ஆள் இல்லை. இப்போ நாங்கள் அதுக்கான பழுது எங்களுக்கு இல்லை. என் மகனை கொண்டு போய் நான் நாட்டுக்காக நான் பெற்று என்ன வாழ்விட்டு நான் வாழ்ந்துருக்க மாட்டேன்.
அப்படி ஒரு மையம் இந்த ஊரில் இருக்க மாட்டியா, இந்த நாட்டில் இருக்க மாட்டியா, அப்படி ஒரு மையம் கெட்டியாக்கார மையம், நாடு சல்ட்டு மாடு மாதிரி என் மையம். அப்படி ஒரு மகனை நான் நாட்டுக்கு கொடுத்தனே. நீ வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேலை என்ன வெட்டி என்னன்னு இந்த அரசு கொடுக்கல, இந்த நாடு கொடுக்கல, திருப்பி வாரிசு வேலை கிடைக்கல இருக்குது. இதுதான் கேட்டு கொடுக்கணும். இந்த வந்து மிலிட்ரிலேருந்து வந்து இராணுவம் வந்து அன்னைக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு உண்டுமா, உங்களுக்கு என்ன வீட்டில் வேணும், உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த அது தாரோம் இது தாரோம் பூராத்துக்கு இந்த அப்படி சலுகை உண்டுன்னு போனாங்க. அதுக்கு பிறகு யாருமே வரல. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அம்மா இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்ற வேறு என்னங்க நான் கோரிக்கை வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க? இது நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க, ஸ்கூலில் வந்து பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பண்ணி தரோம், உடனே வேலை தரோம். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக இருக்கா? வந்து எப்படி உங்கள் பசங்களாம் எப்படி சேர்த்துருக்கீங்க? இல்லை சார், அவங்க வந்து அன்றைக்கி அரசாங்கம் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி வந்து ஸ்கூலில் எதாவது என் பிள்ளைக்கு முழு ஃபீஸ் தான் கட்டி சேர்த்துருக்கேன். எல்லாமே அதே நடக்குது. அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு வந்து இன்னும் சலுகை செய்யலை. எனக்கு வேலை போட்டு தரமாட்டாங்க. நான் போய் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் டிக்கெட் எல்லாமே அலைஞ்சு வாங்கி வந்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கணக்காக போகுது. இதை பற்றி என்னான்னு கண்டுக்கிறது கிடையாது. இப்போ அது போக வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லா மிலிட்ரியில் இந்த 10 பேர் 400 சேச்சி பணிமேல் உயிர்ந்த இறந்தவர்களுக்கெல்லாம் செலவு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டம் சொக்கத்தம்பட்டியில் என் தம்பிக்கு ஒரு செலவு வச்சு தர மாதிரி இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் முன்ன கூட சொன்னீங்க, இதே மாதிரி தான் 10 பேர் இறந்து போனாங்க, இந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? இது வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருக்கா? அவங்க மனநிலை எப்படி? மற்ற ஸ்டேட்டில் வந்து கேரளா கர்நாடகா அதெல்லாம் வந்து 25 லட்சம் அமௌண்ட்லாம் கொடுத்து 6 ஏக்கர் நிலம்லாம் கொடுத்தாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் எந்த சலுகை இல்லை. 10 லட்ச ரூபாயோட முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் எனக்கு வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சொக்கத்தம்பட்டியில் செலவு வச்சு கொடுக்கணும். கட்டாயம் கணேசன் இராணுவ வீரர் இந்தியனுக்காக வேண்டி வீட்டுக்கு அளவு கோயில் அதான் மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் போனார். அவர் வேலையே இராணுவம் தான் போய் சேரணும்னு இருந்தார். தேவேந்திரன், இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது மேலும் வந்து இவங்கள்ட்ட பேசும்போது இன்னும் பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதை இன்னொரு உடன் தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கள், இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ இந்த ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வேதனை வந்து என்ன நினைக்கிறாங்க அம்மா? உங்களுடைய மனவேதனை என்ன சொல்லுங்கள்? என்னப்பா உள்ள போய் அம்மா பிள்ளை ஒட்டி பொழைப்போம்ப்பா இது பண்ணுவோம்னு தான்ப்பா அம்மா அனுப்பி விட்டோம். அது என்ன நினைக்குது, பிள்ளை சத்து தொட்டு இது வந்துருச்சு, நீ என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னன்றது சொல்கிறாப்பா. அது நீ வேறு எதுவுமே சொல்லாமல் பிள்ளை இழந்துட்டு இது இழந்துட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி நீ பிள்ளை இழந்துட்டு காசு வந்தால் அதை என்ன செய்யுது அப்படின்ட்டு. உங்களுக்கு இது கேட்கும்போது ஒரு நாட்டுக்காக வந்து ஒரு பையனை அனுப்பிச்சு இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்களே இப்படி சொல்லும்போது உங்களுக்கு மனசு எப்படிமா இருக்கு? எப்படி இருக்குது? அவங்க வந்து பிள்ளை சத்தா சேர்த்துட்டு போது உனக்கு தான் காசு இருக்குல்ல, உனக்கு தான் காசு இருக்குன்றாங்க. நான் ஏற்கனவே நான் இப்போ ஆரம்பத்தில் நான் வாக்கப்பட்டு பிடிச்சிட்டு நான் காசு தான் வச்சுருந்தேன். காசு இல்லாமல் இல்லை. அம்மாயே அரசாங்க வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு படிப்பு படித்து வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு உண்டு. இந்த ஜனம் புரியாமல் பேசுது, உனக்கு என்ன பிள்ளை சத்தா சேர்த்துட்டு போகுது, காசு இருக்குல்ல காசு இருக்குண்டா. அவங்களுக்கு சரியாக போகும், எனக்கு பிள்ளை தான் தேவை. அதனால எனக்கு அரசு நான் பிள்ளைய கொடுத்துட்டேன். என் மகனுக்கு கட்டாயம் செலவைக்கணும். என் மகனுக்கு ஊரே எங்கனாங்க 10 பேர் சேர்த்த இடத்துல செலவு இருக்குன்றாங்க. என் மகனுக்கு கட்டாயம் செலவு வேணும். ஆமாம், இந்த வார அரசு இங்கே வந்துச்சாக்க இந்த ஜெயலலிதா இருந்தால் நாங்கள் கேட்போம். ஜெயலலிதா செத்து போச்சு, அதனால நாங்கள் யார்கிட்டையும் இங்கே கேட்க முடியல. என் மகனுக்கு செலவு கட்டாயம் வச்சாகணும். எங்களுக்கு காசு பெருசு இல்லை, எங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும். தேவேந்திரன், நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து இதே போல் சூழல் தான் நடந்துகிட்டு இருக்கு. பணம் மட்டுமே தற்போது அவங்களுக்கு வந்து நிவாரணம் மட்டும் வந்து வழங்கி விடாது, அதை தொடர்ந்து வந்து அந்த குடும்பத்தை வந்து மீண்டும் பாதுகாத்து அந்த வீரமரணம் அடைந்த வீரர்களுடைய குடும்பத்தையும் வந்து பாதுகாத்தால் மட்டுமே இது போன்ற வீரர்கள் நம் நாட்டை காக்குவதற்காக படையெடுத்து வருவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது நிச்சயமாக அருண், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை புரிகிறது. திருநெல்வேலி, சேலம் மாதிரியான இடங்களைப் போலவே, ஜெயங்கொண்டம் மாதிரியான இடங்களைப் போலவே, கிருஷ்ணகிரி மாதிரியான இடங்களைப் போலவே மதுரையிலும் இராணுவ வீரர்களுக்கு நிதி உதவி கிடைச்சிருந்தாலும் வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்காம இருக்குது. அந்த உரிய அரசு உறுதியளித்திருந்த சில விஷயங்கள் இன்னமும் சென்று சேராத ஒரு நிலைதான் இருக்கிறது. அது அந்த குடும்பத்தினுடைய கருத்துக்கள் இருந்தே பதிவு செய்ய முடிகிறது. தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கார் முன்னாள் இராணுவ வீரரோடு. விக்னேஷ், இந்த மாதிரியான நிலைமைக்கு என்ன காரணம்? இராணுவ வீரர்களினுடைய குடும்பத்தை பொறுத்தளவு அவருடைய இறுதி மரியாதையை செலுத்தும் பொழுது இராணுவ பட்டாளமே வருகின்றது, உரிய மரியாதையை செலுத்துகிறாங்க. ஆனால் அதன் பிறகு சில மாதங்கள் கழிந்த பிறகு அந்த குடும்பம் ஒரு தனித்து விடப்பட்ட தீவு மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறதா நிறைய இடங்களில் விமர்சனம் வைக்கப்படுது. மூத்த இராணுவ அதிகாரி என்ன நினைக்கிறாரு? கருத்துக்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ்.
தேவேந்திரன் தங்களுடைய குடும்பங்களை மறந்து தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் பாதுகாப்புக்காக எல்லையில் இருந்து போராடக்கூடியவர்கள் இராணுவ வீரர்கள். அவ்வாறு போராடும் போது எதிர்பாராத சில சமயங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய போரின் காரணமாக வீர மரணம் அடையக்கூடிய செய்தியும் நம்மை வந்தடைகிறது. அவ்வாறு வீர மரணம் அடைந்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர் நிலை என்ன, அவர்களுடைய உறவினர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் முறையாக சென்றடைகிறதா, மேலும் அரசு சார்பில் அறிவிக்கக்கூடிய நிவாரணத் தொகையாகட்டும் உதவி தொகையாகட்டும் முறையாக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் சுந்தர் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடையும் சம்பவம் நல்லா கேள்விப்பட முடிகிறது. அப்போது இராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு அவருக்கான நிதியும் அறிவிக்கப்படுகிறது. அந்த நிதி முறையான முறையில் அவர்களுக்கு சென்றடைகிறதா அவர் குடும்பத்தினருக்கு? இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது உயிர் நீத்த வீரர்களுக்கு அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி போகிறதா, சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியானவர்களுக்கு அந்த நிதி போய் சேர்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரே பதில் இல்லை என்பதுதான். என்றால் சரியான நேரத்தில் கொடுக்கப்படுவதும் இல்லை, சரியானவர்களுக்கு அது சென்றடைவதும் இல்லை. இப்போ போரில் எல்லையில் உயிர் நீத்த ஒரு வீரனுக்கு சேர வேண்டிய பணம் 3 வகைப்படும். ஒன்று மாநிலத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவருடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி. இரண்டாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி. மூன்றாவது அவருக்கே உரித்தான பென்ஷன், ஓய்வூதியம் அவருடைய மனைவிக்கோ அவருடைய தாயாருக்கோ சென்றடைய வேண்டும். இது 3வது வகைப்படும். முதலில் மாநிலத்திலிருந்து கொடுக்க வேண்டியது. இப்போ பல மாநிலங்களில் பார்த்தால் 20 லட்சம் 30 லட்சம் என்று தங்கள் உயிர் நீத்த வீரர்களுக்கு அவர்கள் நிதி உதவி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒன்றும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணாலும் அது எவ்வளோ பண்ணுறாங்க, போய் சேர்றாதா என்று டவுட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம ஒத்துக்கணும், அந்த சவ அடக்கத்துக்கு முன்னால் குடும்பத்துக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆளுநர் சென்று டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சென்று 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ ஒரு காசோலை கொடுத்து விடுகிறார். அதற்கு மேல் அவர்கள் மாநிலத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்க போவது இல்லை. இரண்டாவது, மத்திய அரசு வட இந்திய மாநிலங்களில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மத்திய அரசாங்கம் 20 லட்சம் 30 லட்சம் என்று நிதி உதவி நேருக்கு நேர் சென்று குடும்பத்தினருக்கு கொடுத்து விட்டு வருகிறது. அந்த காசோலை அவருடைய மனைவிக்கோ அவருடைய தாயாருக்கோ கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இறக்கும் வீரர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான கருணையும் அவர்கள் காட்டுவதில்லை. ஏனோ தமிழ்நாட்டை அவர்கள் ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலிருந்து அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை. இங்கே ஒரு சவ அடக்கம் நடக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்திலிருந்து யாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் இல்லை, எந்த விதமான சலுகையை அளிப்பதும் இல்லை. மூன்றாவது, அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய ஓய்வூதியம். இப்பொழுது ஒரு இராணுவ வீரர் இருந்தால் உடனடியாக 30 நாட்களுக்குள் அவருடைய மனைவிக்கோ அவருடைய தாயாருக்கோ நெக்ஸ்ட் ஆஃப் கின் என்று சொல்லுவார்கள், அவருடைய சொத்து யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு 30 நாட்களில் கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சர்வீஸில் இருக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டாக போய் சேரும். இப்பொழுது சமீப காலத்தில் அது அவ்வாறு நடப்பதில்லை என்று கேள்விப்படுகிறேன். இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது 1 ரேங்க் 1 பென்ஷன் என்ற ஒரு கேள்விக்காக முன்னாள் படை வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போராட்டத்தின் விளைவினால் உயிர் நீத்த வீரருடைய மனைவி, நாங்கள் அவர்களை விதவைகள் என்று சொல்வதில்லை, வீர் நாரீஸ் என்போம். வீர் என்றால் வீரம், நாரி என்னால் பெண்மணி, வீர பெண்மணி என்று சொல்வோம். அந்த வீர பெண்மணிகளுக்கும் அந்த ஓய்வூதியத்தின் உயர்வு கிடைக்க வேண்டும். அதுவும் சரியாக கிடைப்பதில்லை. நிறைய பேர் நீங்கள் வேலூருக்கு போனீங்கன்னாக்கா எத்தனையோ வீர் நாரீஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒழுகுகின்ற வீடு, சரியான வசதி இல்லை, உணவு சரியாக இல்லை, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். இது உடனடியாக மாற்றப்பட வேண்டும்.
அதே போன்று மற்ற மாநிலங்களில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மற்ற மாநிலங்களில் வழங்கக்கூடிய நிவாரணமாக அளிக்கக்கூடிய 20 லட்சம் 30 லட்சம் நேரடியாக சென்றடைகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு மட்டுமே இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிவாரணம் சென்றடையாததற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இப்பொழுது சில ஆண்டுகள் வரை இராணுவத்திற்கு இந்தியாவில் நல்ல ஒரு மத்திய அரசாங்கம் இராணுவத்தை சரிவர கவனித்து கொண்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் வந்திருக்கும் மத்திய அரசுக்கு இராணுவத்தின் மேல் அவ்வளவாக ஒரு பிடிப்பு இல்லை. அவ்வளவாக அவர்களுக்கு இராணுவத்தை பிடித்தது போல் தெரியவில்லை. அவர்களெல்லாம் இந்த காவல்துறைகளுக்கு முக்கியத்துவம் காட்டுகிறார்கள். இராணுவம் தனக்கு தேவையில்லை என்பது போல் நடந்து கொள்கிறார்கள். அதனால்தான் இராணுவத்திற்காக அவர்கள் பெற வேண்டிய ஆயுதங்கள் சரிவர வருவதில்லை, அவர்களுக்கு ஓய்வூதியம் சரிவர கிடைப்பதில்லை. அது அல்லாமல் சேவை செய்பவர்களுக்கும் ஊதியம் உயர்வு 6th பே கமிஷன் 7th பே கமிஷன் என்று இருக்கும் ஊதிய உயர்வு கமிஷன்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தையும் அவர்கள் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இப்பொழுது சமீப காலத்தில் இருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு தன்னுடைய கிராமத்தின் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இந்திய இராணுவத்தின் கேப்டன் அல்லது மேஜரை விட ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சப் இன்ஸ்பெக்டருக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறான். ஒன்று அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லையில் இராணுவம் எல்லையை காப்பாற்றிவிட்டால் காவல்துறையும் கிடையாது, நீதிமன்றங்களும் கிடையாது. எதிரி வந்து அவங்க என்ன வேணால் துவம்சம் பண்ணிட்டு போவான். அவர்கள் இந்த துறைகள் சரியாக பணிபுரிய வேண்டுமானால் எல்லையில் அவர்கள் சரிவர நமது இராணுவத்தினர் காப்பாற்றப்பட வேண்டும். இது எல்லையை சரியாக காப்பாற்ற வேண்டும். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது DSSA போர்டு என்று இருக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் செயிலர்ஸ் சோல்ஜர்ஸ் ஏர்மேன் போர்டு. இது ஒரு மாவட்டத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் படை வீரர்களுக்கான ஒரு துறை நடந்து கொண்டிருக்கிறது. சில வருடங்கள் வரை அது மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு முன்னாள் படை வீரர் சென்று எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு ஸ்கூல் அட்மிஷன் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டால் அவர்கள் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அந்த துறை இப்பொழுது சரியாக அவர்கள் இப்பொழுதெல்லாம் வேலை செய்வதில்லை. இதுவும் மாற வேண்டும். முன்னாள் படை வீரர் அல்லது வீர் நாரிகளை போற்றி பேண வேண்டியது ஒரு தேசத்தின் முக்கிய கடமை. ஏனென்றால் இளைய தலைமுறைகிட்ட நீ போய் பார்டரில் போய் சண்டை போடுப்பா, உன் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோம் பின்னால் என்று சொல்லக்கூடியவர். நிச்சயமா மூத்த இராணுவ அதிகாரியினுடைய நிலைமை, அவருடைய கருத்துக்கள் புரிகின்றது. ஏறத்தாழ எல்லா இராணுவ வீரர்களினுடைய, அதுவும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களினுடைய கருத்தாக அது இருந்துட்டு இருக்குது. அவருடைய கருத்தை பதிவு செஞ்சோம். தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் இருந்து இணைந்திருந்த நம்முடைய செய்தியாளர்கள் அளித்த தகவல்களை பார்த்திருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இராணுவத்திற்கு அதிகமான இராணுவ வீரர்கள் அளித்துட்டு இருக்கக்கூடிய இராணுவ பேட்டையில் என்ன மாதிரியான நிலைமை இருக்குது, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி, அவங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் இந்த தொகுப்பில். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே அமைந்துள்ளது இராணுவப்பேட்டை. பெயருக்கு ஏற்றாற்போல கிராமமே இந்திய இராணுவத்திற்காக தங்களை அர்ப்பணித்துள்ளனர். ஊருக்குள் நுழையும் போதே இராணுவப்பேட்டை தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பலகையில் இந்திய இராணுவத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டு வரவேற்கிறது. பல தலைமுறைகளாகவே இந்த கிராம மக்கள் இந்திய இராணுவத்தில் இணைந்து தங்களது உயிரை துச்சமென நினைத்து உயிர் தியாகம் பலர் செய்துள்ளனர். கார்கில் போர் உள்ளிட்ட பல இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நம் மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தது இந்த கிராமம். ஒரே குடும்பத்தில் 3 தலைமுறையாக இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் குடும்பங்கள் இந்த கிராமத்தில் அதிக அளவில் உள்ளனர். என் அப்பாவும் ஆர்மியில் இருந்தார், நானும் ஆர்மி, என்னுடைய மகன் 3 பேரும் ஆர்மியில் இருந்தாங்க. இப்போ என் பேர பிள்ளைங்களும் ஆர்மியில் இருந்த என் மகன் 2வது மகன் நாராயணன்றவன் கார்கில் போரில் வந்துட்டு காலமாயிட்டான். காலமான பிறகு ஒரு பக்கம் துக்கம் இருக்கு, ஒரு பக்கம் நன்மையும் இருக்கு. நாட்டுக்காக நன்மை செய்தான் நன்மை இருக்கு. என் பேர பிள்ளைங்களும் கூட நாங்கள் இராணுவத்தில் சேர போகிறோம், ஒரு ஆர்வத்தோடு வளர்த்துட்டு வரோம். தனது மாமனார், கணவர், 3 மகன்கள் என்று அனைவரும் இராணுவத்தில் பணியாற்றி வருவதையும் கார்கில் போரில் தன் மகனை இழந்ததையும் விவரிக்கிறார் ஜெயலட்சுமி. தன்னுடைய மகன் நாட்டிற்காக உயிரிழந்தது தனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக பெருமைப்பட கூறுகிறார். எங்கள் வீட்டுக்காரும் இராணுவத்திலேருந்து வந்துட்டார்.
எனக்கு 3 மகன் இருந்தால் 3 பேருமே இராணுவத்தில் இருந்தான். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமனாரும் மிலிட்ரி தான். எங்கள் பொண்ணை கொடுத்த இடத்துல எங்கள் தம்பியும் மிலிட்ரி தான், மெரும் பிள்ளை. இந்த ஊரே வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் இராணுவத்துக்காக நாட்டுக்காக தியாகம் பண்ணணும் உழைக்கணும்னு தான் போயிருக்கிறாங்க. எங்கள் ஊரே எல்லாருமே வீட்டுக்கு ஒரு மகன்னா கூட எல்லாருமே போய்க்கிறாங்க. எங்கள் பையன் வந்து கார்கில்ல வந்து இறந்துட்டான். நானும் அங்கே தான் இருந்தேன். போயிட்டான்ட்டு எனக்கு வந்து கவலை இல்லை. நம்ம பையன் இவ்வளோ நாளாக வளர்த்து நாட்டுக்காக பேர் எடுத்துகிட்டு போயிருக்கிற மாதிரி அதுதான் எனக்கு இன்னைக்கு கூட நினச்சி சந்தோஷப்படுறேன். தங்களது கிராமத்தை சேர்ந்த இளைஞர் படிக்கும் போதே இந்திய ராணுவத்தில் இணைவதற்காக படிப்பதாகவும் பள்ளி படிப்பை முடித்தவுடன் என்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகாமல் பெரும்பாலான இளைஞர்கள் ராணுவத்தில் இணைவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நாட்டிற்காக தங்களை அர்ப்பணிக்கும் தங்கள் கிராமத்திற்கு போதுமான பேருந்து வசதி இல்லை என்றும் தங்களது கிராமத்திற்கு போதுமான பேருந்து வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகமான இளைஞர்கள் வந்து ராணுவப்பேட்டைக்கு தான் வந்து போகிறாங்க. அதாவது எங்கள் ஊருக்கு பஸ் வசதி இல்லை. ஒரு பேர் 5000 பேர் கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஊரில் ராணுவத்தில் பணிபுரிகிறாங்க. ஒன்று சர்வீஸு, ஒன்று ரிட்டையர்மெண்ட்டு எல்லாமே இருக்காங்க. இப்போ இவ்வளோ இருந்தோம் வயதானவெல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து டைமுக்கு தான் பஸ்ஸு தவிர பஸ்ஸு அடிக்கடிக்கு வந்து சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு போது எங்கள் ஊருக்கு டைம் பஸ் தான் இருக்கிறதுனால இது கேன்டீனுக்கு போகிறதுக்கோ மற்ற ஸ்கூல் டைமில் வந்து பிள்ளைகள் போகிறதா வசதி தவிர எங்கள் ஊர் தனிப்பட்ட ஒரு மிலிட்ரிக்கார் வரத்துக்கு போகிறதுக்கு எந்த பஸ் வசதி இல்லை. கிராமமே ராணுவத்தில் உள்ள போதிலும் கிராமத்தில் மைதானமே இல்லை. காடு மலைகளையே தங்களது மைதானமாக மாற்றி உடற்பயிற்சியில் இக்கிராமத்தின் இளைஞர்கள் ஈடுபடுகின்றனர். தங்களது கிராமத்திற்கு உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவற்றை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்து கொடுத்தால் தங்கள் கிராமத்தில் மேலும் பல இளைஞர்கள் ராணுவத்தில் இணைய உதவியாக இருக்கும் என்று இக்கிராம இளைஞர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, எங்கள் தாத்தா, மூப்பாட்டா எல்லாருமே வந்து ஆர்மியில் தான் இருக்காங்க. எங்கள் தம்பிங்க, அண்ணங்க எல்லாரும் இப்போ ஆர்மி தான் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆர்மியில். ஆனால் எங்கள் ஊரில் போதுமான அளவுக்கு அதுக்கான வசதி இல்லை. ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் இல்லை, உடற்பயிற்சி கூடம் இல்லை. இது வந்து ஏரி. இது வந்து ஆக்சுவலாக மழை பெஞ்சுனா தண்ணி இருக்கும். இங்கே வந்து நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. தண்ணி இல்லாதனால இப்போ இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நல்ல வசதிகள்லாம் அந்த உடற்பயிற்சிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதோட நிறைய பண்ணுவோம். இப்போ நாங்கள் 90% எங்கள் கிராமத்தில் ஆர்மியில் தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் நல்லா எல்லாருமே ஆர்மிக்கு போயிட்டு நாட்டுக்காக சேவை பண்ணுவோம். நாட்டை காக்கும் ஒரு கிராமத்தின் எளிய கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ஜான் பிரிட்டோ, நியூஸ் 7 தமிழ், வேலூர். ராணுவ வீரர்களினுடைய நிலைமை, குறிப்பாக நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுடைய நிலைமை, அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாம் உற்றுநோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக அவர்களுக்கான நிதி உதவிகள், அரசு உறுதியளித்திருந்த சில விஷயங்கள் இன்னும் சென்று சேராத ஒரு நிலை இருக்கின்றது. மற்றவர்களை இராணுவத்தை நோக்கி ஈர்க்க, தேசப்பற்றை அதிகரிக்க இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. உரியவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.